நம்மளோட கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு 2 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் மாதத்தில் ஒரு தடவையாவது. ஸோ அது வந்து க்ளீனிங்கும் அதுக்கப்புறம் டீக்ளட்டரிங்கும் தான். அதுலேயும் மெயினாக கிச்சனில் வந்துட்டு நிறைய பொருட்கள் சேரும் இல்லையா? என்னோட கிச்சனில் வந்துட்டு இந்த பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறைய சேரும். ஏன்னா இங்கே காஃபி பொடி அந்த மாதிரிலாம் வாங்குவோமா, ஸோ அதனால் அது நிறைய வந்து சேரும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி டீக்ளட்டரிங் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக க்ளீனும் வந்து பண்ணிவிட போகிறேன். ஸோ அதுதான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ எப்போவுமே வந்து என்னோடய கிச்சனில் வந்து பாதி இடங்களை வந்து அடிக்கடி வந்து டெய்லி க்ளீன் பண்ணுவேன். ஸோ நைட்டில் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த அடுப்பு பக்கத்தில் இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் சிங்க் பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன் டெய்லி. இப்போ வந்து அந்த கார்னர்லாம் வந்துட்டு வாரத்தில் ஒரு தடவை இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அதுலேயும் எனக்கு மெயினாக வந்து அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அந்த இடத்துல வந்து டஸ்ட்டு வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ கொஞ்சம் வந்து என்னால் வந்து ஜெர்மன் கிளாஸும் இருக்கிறதுனால அந்த கார்னர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது நான் க்ளீன் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி அதை ஓரம் கட்டிட்டு அப்படியே அதை க்ளீன் பண்ணிடலான்னு தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி வந்து எனக்கு முன்னாடி இருந்த இதை விட இப்போ என்னோடய ரொட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெர்மன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்ததுனால ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும். இப்போ மார்னிங் ஃபுல்லாக கிளாஸு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் வந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் எனக்கு டைம் கிடைக்குது. அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் வந்து டாய்ச்சு அந்த ஜெர்மன் கிளாஸ்க்காண்ட ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு நிறைய வந்து இருக்கும். அதிலே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ போக போக அதை விட ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படின்றது முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையா? அதனால் படித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. என்னோடய டேவே வந்து எப்படி போகுது அப்படின்றதே தெரியலை. முன்னாடி எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும். அதனால் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது இதுக்கு மட்டும்தான் நான் அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பாதி குறைஞ்சிருச்சு. வீடியோ எடிட்டிங் இதெல்லாமே வந்து டைம் எப்போ கிடைக்குமோ அப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஆயில் பாட்டில்ஸில் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ, எப்பப்போலாம் நான் வந்து பார்க்குறேனோ அப்போல்லாம் வந்து சில பொருட்களில் காலியாக இருந்ததுன்னா அதை ரீஃபில் பண்ணிவிடுவேன். இதுக்காக டைம் ஒதுக்கி பண்ணுறது அப்படிலாம் இப்போ பண்ணுறது இல்லை. ஸோ எப்பப்போலாம் எந்தெந்த பொருள் காலியாகுதோ அப்பப்போ உடனே வந்து பண்ணிடுறது. ஸோ எனக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜெர்மனியில் வந்து வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஜெர்மன் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜெர்மனியில் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஜெர்மன் வந்து படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப வருஷங்கள் நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெர்மன் படித்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஜெர்மனில் தான் வந்து இருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் வந்து நம்ம கண்ணில் படுறது வந்து இங்கிலீஷாக இருக்கிறத தவிர்த்து ஜெர்மனில் தான் வந்து இருக்கும். மெயினான இடங்கள் இந்த ஹாப்தனாஃப்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்போர்ட்டு, இந்த இடத்துல மட்டும்தான் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஜெர்மன் தான் பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா கூட ஜெர்மனில் தான் வந்து பேசுவாங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படின்றது ரொம்ப இங்கே கம்மி தான். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் வந்த புதுசில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து பேசாமல் இருக்காங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில வார்த்தைகள்லாம் நானாகவே வந்து பார்த்துக்கிட்டது. அப்புறமா அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிக்க ஆரம்பித்து இப்போ B2 வரைக்கும் வந்து நிற்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ரொம்ப வருஷங்கள் வாழ்கிறோன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஜெர்மன் படித்து தான் ஆகணும். அண்டு மெயினாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெர்மன் வந்து மஸ்ட்டு. ஸோ எல்லா இன்டர்வியூவுமே வந்து நமக்கு இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எல்லா ஜாபுமே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து எல்லோரும் இங்கே வர்றவங்க, அதிலே மெயினாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெர்மன் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கிறது நல்லது. அண்ட் எல்லோரும் படிக்கவும் செய்வாங்க.
ஸோ என்னோட கிச்சனில் இந்த கார்னர் கிட்ட வந்துட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஃபுல்லாக வந்து எடுத்து ஓரம் கட்டிட்டு அப்படியே வந்து தொடச்சிட்டேன். அண்டு கொஞ்சம் லிக்விட் அதெல்லாமே போட்டு நல்லா வந்து கீழே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக தொடச்சிடலான்னு. அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் இதெல்லாம் இருக்குது, அதைத்தையும் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து இந்த கார்னரை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அண்டு எனக்கு மெயினாக வந்து இந்த கார்னர் கிட்ட தான் வந்துட்டு எனக்கு தேவையான பொருட்களை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே தான் வந்து வச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த கார்னர் வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என்னோடய அடுப்பு, அதுக்கப்புறம் சிம்னி இது எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படியே சைட்லேயே வந்து மிக்ஸி வச்சுருக்க இடத்தையும் தொடச்சிட்டு அப்படியே வந்து திருப்பி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய அடுப்பை வந்துட்டு நான் டெய்லி தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதனால் ரொம்ப அழுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காது. அதனாலே வந்து இந்த மாதிரி லிக்விட் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே தொடச்சிட போகிறேன். ரொம்ப டீப் க்ளீன் வந்து பண்ணும்போது அந்த பிளேடு இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவேன். இல்லைனா இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ என்னோடய க்ளீனிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து கிச்சனில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிற போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து எனக்கு சேரும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி வாங்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது தயிர் இந்த மாதிரி ஏதாவது வாங்குவேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அது வந்து மெயினாக எதுக்கு வாங்குவேன்னா, ஏதாவது ரீயூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய கிராசரி பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் மெயினாக அந்த பாட்டிலில் இருக்க ஐட்டம்ஸ் வாங்குவேன். அதுக்கப்புறம் காஃபி பொடி வந்து பாட்டிலில் தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் அந்த காஃபி பொடி பாட்டில் தான் வந்து நிறைய சேரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு நான் வந்து ஷாப்பிங் எங்கேயாவது போவேன்ல, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னர் வந்து இங்கே நிறைய ஏரியாவில் வந்து வச்சுருப்பாங்க அங்கங்கே. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் போடுறதுக்குனே அங்கே கொண்டு போயிட்டு இதை வந்து போட்டுருவேன். அப்புறம் இதில் இருக்க மூடியெல்லாம் வந்து கழட்டிட்டு அதை வந்து இங்கே எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு பிளாஸ்டிக் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஸோ அதில் வந்து போட்டுற போகிறேன். வெறும் பாட்டில்ஸ் மட்டும்தான் நம்ம அங்கே கொண்டு போய் வந்து போடணும். மற்றபடி அதற்கு மேலே இருக்க மூடியெல்லாம் நம்ம கழட்டிட்டு தான் வந்து போடணும். இது தவிர்த்து இங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து எல்லாமே தனித்தனியாக பிரித்து போடுற மாதிரி தான் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம போகிற அப்பார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் வந்து கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பாங்க. பயோ போடுறதுக்கு தனியாக இருக்கும், அதாவது நம்ம ஃபுட் வேஸ்டேஜ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது போடுறதுக்கு தனியாக ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு தனியாக ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதை தவிர்த்து கார்ட்போர்டு பாக்ஸ் வந்து போடுறதுக்கு தனியாக ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது எதுவுமே வந்து இல்லை, எதில் போடுறதுனே தெரியலை அப்படின்ற மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பேட்ரிஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அந்த துணி, ஏதாவது கிழிஞ்ச துணி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப கிழிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டங்கள். ஸோ இந்த மாதிரி எதுலேயுமே வந்து இந்த மற்ற கண்டெய்னரில் போட முடியாத குப்பைகள் எல்லாத்தையும் அதுக்கு தனியாக ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. பிளாக் கலரில் ரெஸ்மோல்னு சொல்லுவாங்க, அதில் தான் நம்ம போடணும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண அந்த குக்கிங் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு அதையுமே நம்ம ரெஸ்மோலில் தான் வந்து போடணும். ஒரு பாட்டிலாக இருந்தால் நம்ம போட்டு நிறைய இருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு இடமே இருக்குது, அங்கே கொண்டு போய் தான் அந்த ஆயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. நம்ம அந்த மாதிரி குப்பையை வந்து போடுறதுக்கு ஒரு தனியாக படிக்கணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் அப்பப்போ சேரும்போது எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து மாதத்தில் ஒரு தடவை இல்லைனா 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து காலி பண்ணிவிட்டு கொண்டு போய் போட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி பேக்கில் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ நம்மளோட இருக்கிற ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து இந்த மாதிரி குப்பை போடுறதுக்குன்னே நமக்கு தனியாக வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி தான் நம்ம கண்டிப்பாக வந்து போடணும். ஒருவேளை நம்ம அதுபடி போடலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபைன் வரும். இயர் எண்டில் வரலாம், எப்போ வேணாலும் நமக்கு ஃபைன் வரலாம். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கிறது பெட்டர். ஸோ எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குப்பைகளை பிரித்து போட்டுட்ருக்கேன்.
இப்போ அந்த பாட்டில்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பேக்கில் வச்சுட்டேன். அடுத்து வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இன்னொரு பேக்கில் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கலட்டின அந்த மூடி, அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. ஸோ இதை வந்து நான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கண்டெய்னர்லேயே பிளாஸ்டிக் போடுறதில் போட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வச்சிட்டோன்னா கீழே போகும்போது அப்படியே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து ஓரங்கட்டி வச்சாச்சு. கீழே போகும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து என்னோடய கிச்சன் டூர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கபோர்டு எனக்கு வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து கிச்சன் இருக்குது. அண்ட் சைடில் வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ரிட்ஜ், அவன்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கபோர்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கீழே வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒரு பேஸ்கெட்டில் அப்பளம் இந்த மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரொம்ப ரேண்டமாக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கு மேலே இருக்க அந்த கபோர்டு, இந்த கபோர்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃபாயில் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் பேக் அவனுக்கு யூஸ் பண்ணுற பேப்பர்ஸ் இது எல்லாமே வச்சுருக்கேன். ஊறுகாய் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த கார்னர் செல்ஃபில் வந்துட்டு எனக்கு பெருசாக இது வந்து 2 சைடு ஓப்பன் பண்ணுறதுனால அடிக்கடி ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரேராக தேவைப்படும் இல்லையா, அந்த இட்லி தட்டு அது இந்த மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கார்னரில் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த கபோர்டில் வந்துட்டு என்னோடய பேண்ட்ரி யூனிட்டை செட் பண்ணியிருக்கேன். இதில் தான் வந்து அடிக்கடி நான் வந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு 4 பேஸ்கெட் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ண கிராசரி பொருட்கள்லாம் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் 2வது இதில் வந்து பயறு ஐட்டங்கள்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அஞ்சரை பெட்டியில் கொட்டினது போக மிச்சம் இருக்கிறத பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து பருப்பு ஐட்டங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு உளுந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கீழே வந்து வச்சுருக்கேன். அண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுப்புக்கு பக்கத்தில் கவுண்டர் டாப் ஏரியாவில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்து இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு காஃபி ஸ்டேஷன் அண்ட் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கார்னரில் மிக்ஸி, அதுக்கப்புறம் இடிக்கல், இந்த பக்கம் சிங்க்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு மேட் போட்டு கொஞ்சம் கையில் கழுவுற பாத்திரங்கள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் கீழே கொஞ்சம் கபோர்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து அஞ்சரை பெட்டி, அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன மசாலா டப்பாஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்கு அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு கபோர்டில் என்னோடய டம்ளர்ஸு, அதுக்கப்புறம் கப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன பவுல்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருள், அதனால் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தெரிகிற மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பிளேட்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது. சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுற லேயர் பிளேட்ஸு அந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பிளேட் ஆர்கனைசர் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நிறைய வீடியோஸில் வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன், என்னென்ன ஆர்கனைசர்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு சைடில் அடுப்புக்கு கீழே இருக்கிற கபோர்ட்ஸ்லலாம் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கட்லரி ஹோல்டர் இந்த வீட்டோடே இருந்தது. ஸோ இதில் வந்து என்னோடய கரண்டீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸு, வடிகட்டி அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற இதில் வந்துட்டு குக்கிங்க்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் எதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேனோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து 2 இருக்கும். ஸோ எப்போவுமே ஏன்னா நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக 2 இருக்கும் அப்படின்றதுக்காக நைட்டில் தான் டிஷ்வாஷர்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நமக்கு கண்டிப்பாக 2 தேவைப்படும்னு 2 வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மட்டை ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி இது எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இட்லிக்கு வந்து எப்போவுமே நான் மட்டை ரைஸ் தான் போடுவேன். அதனால் வந்து இட்லி அரிசி ரொம்ப கம்மியாக தான் வாங்கிக்கிறது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து அரிசி அளக்கிறதுக்கு இந்த மாதிரி உலக்கு, அப்புறம் கப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து சிங்க் ஏரியாவுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும். அதனால் வந்து நான் இதில் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். பெருசாக வேறு எதுவும் வந்து என்னால் இதில் வைக்க முடியாது. அது போக வந்து கொஞ்சம் அந்த என்னோடய செடிக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த உரம், லிக்விடு இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதை வந்து தண்ணியில் கலந்துட்டு அப்படியே செடிக்கு வந்துட்டு
மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ வந்து ஊற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராக செடி வளரும். இது வந்து இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இருக்கிற லிடில் அப்படின்ற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் என்னோடய டிஷ் வாஷர். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இதே பெரிய சைஸும் இருக்குது. ஸோ எந்த வீட்டில் சின்ன சைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு. அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் இருக்க பாத்திரத்தை வந்து உள்ளே அடுக்கணும். அப்புறம் சிங்க் பக்கத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து மேட் போட்டு ஒரு ட்ரை மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லாம் கையில் கழுவணுன்னா இதில் வச்சுக்கிறதுக்காக. அண்டு கிச்சனுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து கபோர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி ஃப்ரிட்ஜு தான். இதிலே வந்து ஃப்ரீசரும் நமக்கு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்குது. எனக்கு இது அதாவது வந்து லீவு நாட்கள் வந்து வரும் இல்லையா இங்கே, அப்போ வந்து கடைங்கள்லாம் இருக்காது. அப்போ மட்டும்தான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பத்தாத மாதிரி தோணும். மற்றபடி இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஓகே தான், இந்த சைஸே ஓகே தான் அப்படின்னு தோணும். அண்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நோட்டீஸ் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா வந்து எனக்கு கிச்சனில் வந்து என்னென்ன வந்து க்ராசரிஸ்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டியிருக்கேன் ஒன்று. இன்னொன்று வந்து இங்கே வந்து எல்லாமே அப்பாயின்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குமா. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து இருக்கும் இல்லையா, அதை வந்து எழுதி வச்சுருக்கேன். அப்போ தான் ஞாபகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ டெய்லி வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணுவோம் பால் எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால தான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு பார்க்கும்போது ஞாபகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா பேக் அவன் இருக்குது. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராயரில் வந்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் கொஞ்சம் வந்து கைப்பிடி துணி அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே வந்து 2 கபோர்ட்ஸ் இருக்குது. இதில் தான் வந்து ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய பாத்திரங்கள் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோடய குக்வேர் செட்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்போயாவது பிரியாணி பண்ணும்போதோ இல்லை நிறைய பேர் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பாத்திரங்கள் இது எல்லாமே என்னென்ன வச்சுருக்கேன்றது ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து என்னோடய அப்ளையன்சஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து அதாவது ஓப்பன் பண்ணாத கிராசரி அந்த பொருட்கள்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய கிச்சன் டூர் வந்து முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.